ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், டாஸ்மாக் சரக்கு அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் சரக்கும் திமுக அதிமுக கட்சிக்காரங்கிட்ட தான் வருது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் யார்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த வக்ஃபோர்டுக்கு என்ன கேட்குதோ அதெல்லாம் அள்ளி கொடுத்து மன்மோகன் சிங் காலத்திலேயே வாங்கி போட்டு கிராமம் கிராமமாக கோயில் இருக்கிற கிராமம், அந்த கோயில் நிலமெல்லாம் வக்ஃபோர்டு நிலமாக மாறி இருக்கு. இது லேண்டு கார்டு. இயற்கையோடு சேர்ந்து அதற்கு தெரியாமல் சதி பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா எப்போ உஷ்ணத்தில் தீ வருமோ அந்த நேரத்தில் நானும் சேர்ந்துட்டா என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்போ ரகுராம் ராஜனுக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கொடுக்கல என்பதால் மோடி ஜனநாயகவாதி இல்லைன்னு சொன்னால் இவரை விட ஒரு அயோக்கியம் எந்த இடத்துல இருக்க முடியும்? இந்தியா வளர்ந்தால் அந்த வளர்ச்சியை எப்படி கெடுக்கிறதுன்னு சிந்திப்பானே தவிர தான் எப்படி வளருவது என்று நினைப்பது. வாழ்நாள் முழுக்க காஷ்மீரை பிடிக்கணும்னு நினைச்சானே தவிர பாகிஸ்தானை வளர்க்கறது எப்படி? சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். சேலத்தில் கள்ளச்சாராயம். ஓட்டு ஜிகாத் செய்யுங்கள், முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் தலைவர் அழைப்பு. அணைக்க முடியாத காட்டுத்தீ, மூவர் கைது. யார் ஜனநாயகவாதி? ரகுராஜனை தெரிக்கவிட்ட இங்கிலாந்து மாணவர். இந்தியா வல்லரசாகிறது, பாகிஸ்தான் பிச்சை எடுக்கிறது, கதரும் பாகிஸ்தான் தலைவர்கள். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் ஒரே நாடு பத்திரிகையின் ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு நம்பி சார். நன்றி காமராஜ். சொல்லுங்க சார், இன்றைய முதல் செய்தியாக நாளுக்கு நாள் போதை புழக்கம் அதிகமாகிட்டே வருது. அது எல்லா ரூபத்திலையும் வருது. அது கஞ்சாவாக இருந்தாலும் சரி, மாத்திரையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் கெமிக்கல் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, ஊசியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக டாஸ்மாகில் வைக்கிற அந்த லிக்கராக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இப்போது கள்ளச்சாராயம் அவங்களே காய்ச்சுற ஒரு ப்ராடக்ட் இப்போ அதுவும் நிறைய மக்களிடையே புழங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் சேலம் மாவட்டம் கல்வராய மலை அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. அங்கே கூட ரீசண்டாக பல 1000 லிட்டர் கணக்கில் கள்ளச்சாராயத்தை அழிச்சாங்க. ஆனாலும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரகனூர் அது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாபாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் பட்ட பகலில் சாக்கு மூட்டையில் போட்டு அந்த சாராயத்தை பாக்கெட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வியாபாரிகள். அதையும் பொதுமக்கள் நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு உனக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறதும் அந்த வீடியோ ஒன்று இப்போ வெளியே வந்திருக்கு சார். இது போன்ற இந்த போதை கலாச்சாரம் அந்த பகுதியில் ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூர், அது மட்டும் இல்லாமல் தலைவாசல், அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி, இந்த போன்ற பகுதிகளில் நிறைய பெருகி வருது. இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? காமராஜ், நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிட்டீங்க. ஆனால் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் யாருக்கோ அவங்களுக்கு தான் இந்த லிஸ்ட்டு பிரயோஜனம். தேடி தேடி போகிறாங்க சார். அவங்க தேடி தேடி போய் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டு மாதிரி ஒரு 100 லிஸ்ட்டு 200 லிஸ்ட்டு அவங்க கையில் இருக்குது. எந்தெந்த ஊரில் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அப்படி போய் வாங்கி சரக்கடிச்சு. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் மரக்காணத்தில், செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டாங்க. நம்ம அரசாங்கம் ரொம்ப நல்ல அரசாங்கம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கள்ளச்சாராயத்தில் செத்து போனவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய். நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனால் 3 லட்ச ரூபா தாங்க சார். உங்கள் மரியாதை. நீங்கள் கஷ்டப்பட்டு நல்ல உழைச்சி சாராயம் அடிக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போய் எவனோ உங்கள் மேலே மோதி நீங்கள் செத்து போயிட்டால் உங்களுக்கு 3 லட்ச ரூபா உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள் போட அரசு டாஸ்மாக்லாம் என்னையா போதை, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், என்னையா சரக்கு அரசு டாஸ்மாகில் கொடுக்குறேன் அப்படின்னு திமுக அரசாங்கத்தை திட்டிட்டு, அந்த அமைச்சர்களெல்லாம் திட்டிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 லட்ச ரூபா. அது மட்டும் இல்லை, அந்த கள்ளச்சாராயம் விற்றீங்கன்னு வச்சுங்க,
விற்றுட்டு நீங்களும் அந்த இடத்துல ஏதோ அடிப்படையில் கீழே விழுந்திருப்பீங்க, மயங்கி விழுந்திருப்பீங்க, உங்களையும் தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க, நீங்கள் சிகிச்சையில் இருந்துருப்பீங்க. உடனே உங்களுக்கு 50,000 ரூபாய். அப்போ கேள்வி கேட்பான் நிருபர், என்னையா இது, கள்ளச்சாராயம் விற்றவனுக்கெல்லாம் நீ பணம் கொடுக்குறியே அப்படிமா. கள்ளச்சாராயம் என்று கூறாதீர்கள். இப்படி நம்ம அரசாங்கம் கள்ளச்சாராயம் என்று கூறாதீர்கள், விஷச்சாராயம் என்று கூறுங்கள். அடுத்தாப்புல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பாங்க. ஏற்கனவே டாஸ்மாக் திறந்து விட்டாச்சு. கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நல்ல வழி என்னவென்றால், இவர்களெல்லாம் தொழிலாளர்கள், தொழிலில் போய் வேலையில் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு, அவங்க கஷ்டப்பட்டு நேரம் கிடைக்காம நேரம் கெட்ட நேரத்தில் போய் சாப்பிட்டதுனால காலையில் 6 மணிக்கு இனிமேல் டாஸ்மாக் திறக்கிறது அப்படின்னு முடிவு. 6 மணிக்கு ஏன் திறப்ப, இது என்னையா நியாயம்? அவங்கெல்லாம் கேட்டால், அவர்களெல்லாம் குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள், மதுப்பிரியர்கள் அப்படிம்பாங்க. இப்படி தமிழ்நாடுங்க, அப்படி நீங்கள் தமிழ்நாட்டை தயவு செய்து குடிகார நாடு என்று சொல்லாதீர்கள், மதுப்பிரியர்கள் நாடு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். உங்களுக்கு அரசாங்கத்துக்கு உங்களுக்கு நல்ல பேர் வாங்கலாம். சிட்டி வேலை பண்ண மாட்டேங்குதே, நீங்கள் ஏன் இவ்வளோ விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? கள்ளச்சாராயம் காய்ச்சறதுங்கிறது தொழிலாக பண்ணுறவங்க பல இடத்துல திமுக காரர்கள். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், டாஸ்மாக் சரக்கு அப்படின்னு பார்த்தா, டாஸ்மாக் சரக்கும் திமுக அதிமுக கட்சிக்காரங்கிட்ட தான் வருது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் யார்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ சின்ன சின்ன திமுக காரன் பழக வேண்டாமா சார்? தொழில் வர்த்தகம் பெருகணுமா இல்லையா? சின்ன சின்ன அப்புறம் அவன் எப்படி செய்வான்? அப்போ அவன் கள்ளச்சாராயம் காப்பான். சரி, போலீஸ் எப்படி பிழைப்பான்? அப்போ இப்போ பாருங்கள், கடலூரில் ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறான், ஐயா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, எனக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு புகார் கொடுக்குறான். அடுத்த நிமிஷம் கள்ளச்சாராயம் சாத்துறவங்கெல்லாம் இவனை தேடி கொள்ளத்துக்கு வராங்க. ஏய், நீதான்டா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த, என்ன பண்ணுறோம் பாருலங்கிறா. அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய், ஏன்யா நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ நடவடிக்கை எடுப்பேன், என் பேரை போட்டு கொடுப்பியாயா அப்படி கேட்குறான். அப்போது கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்குது. தமிழ்நாட்டில் நல்ல சாராயம் வேண்டாம். அதாவது அரசாங்கமே திருட்ட அரசாங்கம். அப்போ திருடர்கள் பண்ணாமல் யார் பண்ணிகிட்ருப்பாங்க? போதை, கள்ளச்சாராயம், டாஸ்மாக், இது எல்லாம் தான் தமிழ்நாட்டை கெடுத்து. நீங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம். நம்ம இளவல் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இந்த செப்பாக்கம் செகுவீரா, அவர் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியும். என்ன சொல்லுவார்? ஆகஸ்ட் 19ஆம் தேதி பொது தேர்தல் வருகிறது அப்படின்னு பேசுவார். இன்னொரு இடத்துல போய் ஜூலை 19ஆம் தேதி பொது தேர்தல் வருகிறதும் பாரு. நம்மளாம் ஓட்டு விட்டு வந்துட்டோம், இன்னும் ஆகஸ்ட் வரல, ஜூலையும் வரல. இப்போ எந்த அளவுக்கு போதை இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. யார் பேசுகிறா? இவரே போதையில் பேசுகிறாரா, போதையில் மதக்கிறாரா? எல்லாரும் தமிழ்நாட்டில் மதந்துட்டே இருக்காங்க சார். ஒருத்தருக்கு சாராயத்தில் மதக்கிறாரு, ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் கனவு, ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் கனவு, ஆளாளுக்கு மதக்கிறாங்க. அப்புறம் மிதக்கிற ஒரு தமிழ்நாட்டில் பார்த்துட்டு ஏன் சார் மிதக்குதுன்னு கேட்டால், மிதக்க விடுறதே நாங்கள் தானே, அதுதானே உண்மை. அதனால் கள்ளச்சாராயம் என்பது திமுக அரசாங்கத்தை ஒழிக்காமல் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது சார். அதிமுக வந்ததுன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். மற்ற எல்லா குட்டையும் எல்லா மட்டையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அதனால் தமிழ்நாட்டில் இந்த பக்கம் 1000 ரூபா தாய்மார் கொடுக்க வேண்டியது, அந்த 1000 ரூபா வீட்டுக்காரன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். எடுத்துகிட்டு வந்த உடனே திருப்பி போயிடும் சார். எக்கனாமிக் ரொட்டேஷன் சார். இதெல்லாம் எங்கள் அரசாங்கம் நல்லா கற்று வச்சுருக்கு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள், பாமர ஜனங்கள் நல்லா ஏமாத்துறாங்க, நல்ல மது போதையில் அப்படி தத்தளிக்க வைக்கிறாங்க.
திராவிட மாடல் என்றாலே குடிகார மாடல் என்று மாற்றி இருக்கிறார்கள். இதிலேருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நடத்தணும். யாரோ ஒருத்தர் அந்த டவரில் ஏறிட்டு நின்றுட்டு சண்டை போட்டாரா பார்த்தாரா இல்லையா, அதெல்லாம் போதாது. சாராயம் விற்கிற ஆளை எங்கே பார்த்தாலும் உடனே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும். மற்றபடி இங்கே விற்குது அங்கே விற்குது அங்கே விற்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஓஹோ 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 அப்படிங்கிற போகிற பெரிய லிஸ்ட்டு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கே தவிர, இப்போது நமக்கு சேலத்துலேருந்து இந்த லிஸ்ட்டு வந்திருக்கு. எல்லா மாவட்டத்துலேயும் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதுதான் உண்மை. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, போதைப் பொருள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. யார் பண்ணுறாங்க, யார் வாங்கி விற்கிறாங்கன்னா இதில் அநியாயம். குழந்தைகள், 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இதில் ஈடுபடுகிறார்கள். 14லேருந்து 18 அந்த அடல்சன்ட் ஏஜில் இருக்கிற +1 +2 10th படிக்கிற குழந்தைங்க, ஆண் பெண் குழந்தைகள், இதெல்லாம் வீடியோ வருது, நீங்கள் பார்க்கலாம். அதனால் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று தான் சொல்ல வேண்டும். கிராமமாக இந்த வியாதி பரவி இருக்குது. சீரியஸாக இதுக்கு எதிராக ஒரு சமூக போர் எடுத்து தான் ஆக வேண்டும். அப்படி தான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ஃபருக்காபாத் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் இந்த லோக்சபா எலெக்ஷனை முன்னிட்டு அங்கே ஒரு வேட்பாளர் இண்டி புள்ளி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து அங்கே நிற்கிறாரு. அவருக்கு வாக்கு சேகரிக்க சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மரியா ஆலம் அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து வாக்கு ஜிகாத் நம்ம செய்ய வேண்டும், வாக்கு ஜிகாத் செஞ்சு இவரை வந்து நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும், இவருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறார். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நடப்பது தேர்தல், இங்கே எங்கே இந்த ஜிகாத் வந்தது? இதுதான் முதல் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பூனாவாலா, அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். அவர் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். நாங்கள்லாம் ஜனநாயகம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஜனநாயகத்தில் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஜிகாத் நடத்துகிறீர்களே அப்படின்னு கேட்குறார். ஜிகாத் ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜிகாத் என்பது என் கருத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரை அழித்து ஒழிப்பது. அப்போ ஓட்டு ஜிகாத்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நாம் பார்க்குறோம். ஜிகாத் என்றாலே என்ன அர்த்தம் என்றால், தன்னுடைய நெறியை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அடையாளம் தெரியாமல் அழித்து ஒழிப்பது ஜிகாத். இப்போ லவ் ஜிகாத் நடக்குது நமக்கு தெரியும். லேண்ட் ஜிகாத் நடக்குது. என்ன லேண்டு? எல்லாருடைய, அதாவது பெரிய பெரிய ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஹைவே ரோட்டில் பள்ளிவாசல் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். அடுத்து வர முக்கியமான இடத்துல லேண்டை வாங்கி போடணும். கும்பகோணமாக இருந்தால் சந்நிதி தெருலெல்லாம் லேண்டை வாங்கி போடணும். மற்ற ஏரியா ஹிந்துக்கு இருக்க ஏரியாவில் லேண்டை வாங்கி போடணும். ஒரு லேண்டு ஜிகாத். அது மட்டும் இல்லை, அந்த வக்ஃபோர்டுக்கு என்ன கேட்குதோ அதெல்லாம் அள்ளி கொடுத்து மன்மோகன் சிங் காலத்திலேயே வாங்கி போட்டு கிராமமாக கோயில் இருக்கிற கிராமம், அந்த கோயில் நிலமெல்லாம் வக்ஃபோர்டு நிலமாக மாறி இருக்கு. இது லேண்ட் ஜிகாத். ஃபுட் ஜிகாத் நடக்குது. என்ன ஃபுட் ஜிகாத்து? ஹலால் இல்லாத உணவை யாருமே சாப்பிடக்கூடாது. முஸ்லீம் சாப்பிடலைன்னா பரவாயில்ல, இந்துக்களும் ஹலால் உணவுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அப்போது ஃபுட் ஜிகாத் அப்படின்னு ஒரு ஜிகாத் நடக்குது. நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஜிகாத்னு ஒரு புக்கு போடணும். லேண்ட் ஜிகாத், லவ் ஜிகாத், ஃபுட் ஜிகாத், அந்த ஜிகாத், இந்த ஜிகாத். இப்போ புதுசாக இந்த அம்மா யாருன்னா, இந்த மரியாலம் பழைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சல்மான் குர்ஷித்தினுடைய மருமகள். சமாஜ்வாடி பார்ட்டியில் இருக்காங்க. சமாஜ்வாடி பார்ட்டியை ஏற்கனவே நாம் முலாயம் சிங் தான் சொல்லியிருக்கோம். அயோத்தியில் அவர் கொடுத்த நெருக்கடியும் அவர் நடத்தின துப்பாக்கிச் சூடும் அவருக்கு நாம் வைத்த பேர் முலாயம் சிங் இல்லை. இன்றைக்கி அவர் பையன் அகிலேஷ் யாதவ் இன்னொரு முலாயம் சிங்காக இருந்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் கட்சியில் பாருங்கள், காங்கிரஸ் கட்சியை விட ஒரு துரோகம் பண்ண கட்சி இந்த நாட்டுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா
அதாவது காங்கிரஸ் பாலிட்டிக்ஸில், இந்தியன் பாலிட்டிக்ஸில் நீங்கள் யாரெல்லாம் ஃபக்ருதீன் அலி அகமதுன்னு ஒரு ஜனாதிபதியை உருவாக்கினீங்க. அஸ்ஸாமில் அவ்வளவு இன்ஃபில்ட்ரேஷன் உள்ள வர்றதுக்கும் பங்களாதேஷிகள் உள்ள வர்றதுக்கும் காரணமாக இருந்தவர் ஃபக்ருதீன் அலி அகமது. சரி, இது சல்மான் குர்ஷித்தை நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக. சரி, இந்தியாவில் இந்து பண்பாடை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் வெளியுறவுத்துறை ஆரம்பிச்சீங்க. ஜனதா பீரியடில் முஃப்தி முகமது சையதுன்னு ஒரு ஆளை நீங்கள் ஹோம் மினிஸ்டர் ஆக்கினீங்க. அப்போ யார் யார் இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படுவார்களோ அவர்களெல்லாம் இந்தியாவில் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள், உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். பார்த்தா எல்லாம் அந்த ஜிகாத் டீமாக தான் இருக்கும். இந்த சல்மான் குர்ஷித் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு அதாவது எப்படி இந்த அஸ்கர் அலி இன்ஜினியர் மாதிரி எல்லாத்தையும் மாற்றி 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 ஒரு நெரேட்டிவ் பில்டப் பண்ணுறதில், இந்த ஜேஎன்யூ மாதிரி நெரேட்டிவ் பில்டப் பண்ணுறதில் இந்த சல்மான் குர்ஷித் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். இவர் அட் ஹோம் இன் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கார். ஏதோ அட் ஹோம் இன் இந்தியான்னு என்ன அர்த்தம்னா இவருக்கு இந்தியா தான் வீடுங்கிற மாதிரி எழுதியிருக்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க இந்துக்களை, இந்து பண்பாடுகளை அதாவது நாசுக்கான விமர்சனங்கள். உங்களுக்கு படித்தா நியாயம் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ அவதூறு பிரச்சாரம். அதில் 1984 சீக்கியர்கள் படுகொலை டெல்லியில் நடந்தது. எதுக்காக நடந்தது அப்படின்னா, இந்திரா காந்தியை கொன்னது சீக் என்பதால் அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தான் சீக்கியர் 4000 சீக்கியர்களை கொலை செய்தார்கள். சிக் மேசக்கர். இந்த சல்மான் குர்ஷித் தன்னுடைய அட் ஹோம் இன் இந்தியா, இந்த ஆள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஹோம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த ஆள் எழுதுகிறாரு, அந்த சீக்கியர் படுகொலை எதுக்கு நடந்தது தெரியுமா? 47 இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து, சீக்கியர்கள் எல்லாம் இந்துக்களோட சேர்ந்து முஸ்லீம்களை கொலை செய்தார்கள் அல்லவா பார்ட்டிஷன் நேரத்தில், தேசப்பிரிவு நேரத்தில். அவர்களுக்கு தண்டனை இந்த சீக் படுகொலை அப்படின்னு இந்த சல்மான் குர்ஷித் எழுதுகிறார். காங்கிரஸ் கட்சி சீக் மேசக்கரை பயம், அதாவது இந்திரா காந்தி செத்த உடனே இப்படி நடந்ததுன்னு கேட்ட உடனே ராஜீவ் காந்தி என்ன சொன்னார்? ஒரு மரம் விழுந்தால், ஒரு பெரிய ஆலமரம் விழுந்தால் அதிர்வு இருக்கத்தான் செய்யும். இப்படி ஒரு கொலைகார கூட்டம். இந்துக்கள் என்றாலே அவர்களை கொண்டு குவிக்க வேண்டும், அவர்களை வாழ விடக்கூடாது என்று ஒரு கூட்டம். ஃபக்ருதீன் அலி அகமது, முஃப்தி முகமது சையத், சல்மான் குர்ஷித், பெரிய லிஸ்ட் இருக்கு. இவர்களைத்தான் வாழ வைக்கும். காங்கிரஸ் பீரியடில் பார்த்தா எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் முஸ்லீம்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஏதேது முக்கியமான இடமோ அங்கே முஸ்லீம்ஸ் வச்சுருவாங்க. இப்போ இந்த அம்மா, எதுக்காக நான் சல்மான் குர்ஷித்தை சொல்கிறேன்னா, இந்த அம்மா சல்மான் குர்ஷித்தினுடைய மருமகள் என்பதற்காக சொல்கிறேன். சல்மான் குர்ஷித்தினுடைய மருமகள் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, ஓட் ஜிஹாத். இதைத்தானே சார் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு? இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நான் இந்த கங்கை யமுனை சமவெளியை, இதனுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். ஏன் கங்கை யமுனை கலாச்சாரம் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க முகல்ஸ்தான் அப்படின்னு ஒரு மேப் போட்டாங்க சார். முகல்ஸ்தான்னு இந்தியாவில் ஒரு மேப் போட்டாங்க. அந்த மேப் முழுக்க கேஞ்சஸ் வேலி எல்லாம் அந்த மேப்பில் வரும். முகல்ஸ்தான்னா இந்தியாவிலேருந்து எப்படி இஸ்லாமியர்கள் பிரதேசத்தை உருவாக்கலாம்னு ஒரு மேப்பில் கேஞ்சஸ் வேலி எல்லாம் அதில் வரும். அதாவது இஸ்லாமிய குடியிருப்புகளே திட்டமிட்டு, இதுவும் ஒரு லவ் ஜிகாத், இது ஒரு லேண்ட் ஜிகாத் தான். இஸ்லாமிய குடியிருப்புகள் கங்கை கரை ஓரத்தில் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டன. இப்போ அவங்க சொல்றாங்க கங்கை கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்ற போகிறோம். என்ன கலாச்சாரத்தை காப்பாற்ற போறீங்க? அதுக்காக நாம் ஓட் ஜிகாத் பண்ண வேண்டாம். இப்போ ஜிகாத் என்ற வார்த்தை எவ்வளவு கெட்ட வார்த்தைன்னு புரிஞ்சுக்கங்க. அது புனித போரே கிடையாது, மோசமான அநாகரிகமான போர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நம்ம புனாவால கேட்டிருக்கார், நாங்கள் ஜனநாயக தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்கள் எப்படி இதை ஜிஹாத் என்று சொல்வது?
பிரைம் மினிஸ்டர் மோடி தான் மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவங்க கையில் கொடுத்து விட்டா, ஆட்சியை கொடுத்து விட்டா இங்கே ஹிந்துக்களுக்கு ஆபத்து என்பதை மீண்டும் மீண்டும் பேசுகிறார். ஜிஹாத் மைண்ட் செட்லேருந்து இஸ்லாமியர்கள் வெளிவர மாட்டார்கள் என்பதற்கு இந்த அம்மாவனுடைய பேச்சு ஒரு உதாரணம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாமிய மைண்ட் செட் என்பது ஜிஹாத்தி மைண்ட் செட் தான். அதனால தான் நாம் சொல்கிறோம், இஸ்லாத்தை நான் எதிர்க்கவில்லை, ஜிஹாத்தை எதிர்க்கிறேன். அந்த ஜிஹாத் கோட்பாடு இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதை புரிந்து கொண்டால் அந்த மக்கள் தப்பிச்சார்கள். இன்றைக்கி அதை வடக்கில் உள்ளவங்க புரிந்து கொள்கிறார்கள், தமிழ்நாட்டில் உள்ளவங்க இது புரிந்து கொள்ளவில்லை. ஜிஹாத் என்றால் நீங்கள் தப்பாக ஏதோ ஒரு புனிதமான வார்த்தையை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒவ்வொரு இந்தியர்களும் மீது எதிரான வார்த்தை, ஒவ்வொரு இந்துக்களுக்கும் எதிரான வார்த்தை. அப்போ ஓட் ஜிஹாத் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இஸ்லாமிய வெறி வெளியே வந்திருக்கிறதுங்கிற நீங்கள் பார்த்துக்குங்க. இது நல்ல வேலை, அவங்க இப்படித்தான் சொல்லணும், அப்படி தான் அப்படி சொன்னால் தான் யோகியால் 80க்கு 80 எடுக்க முடியும். அந்த அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள். உத்தரகாண்டில் பாரி கர்வார் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் பயங்கரமான ஒரு தீ, ஒரு காட்டு தீ எரிஞ்சு கொழுந்து விட்டு எரிகிறது. அது அணைக்க முடியாமல் அது மிக வேகமாக பரவிடுச்சு. இந்த சம்பவத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான 3 நபர்கள் இதுக்கு மூளையாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த 3 பேர் முகமது நுருல், முகமது ஃபெரோஸ் அண்ட் மொசார் அலாம் ஆர். இந்த 3 பேர் தான் இதில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? காமராஜ் போன தடவை தான் நான் சொன்னேன், லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், ஃபுட் ஜிஹாத், இதுவும் ஒரு விதமான லேண்ட் ஜிஹாத் தான். நீங்கள் வேணால் ஃபாரஸ்ட் ஃபயர் ஜிஹாத் அப்படின்னு புதுசாக சொன்னாலும் கூட இது ஒரு லேண்ட் ஜிஹாத். எப்படி பீதியை உருவாக்க வேண்டியது அந்த இடத்துல, அதாவது அந்த இடத்துல பீதியை உருவாக்கினா ட்ரைபல்ஸ் இடத்துல ட்ரைபல்ஸுக்கு பிரச்சனை வரும். ட்ரைபல்ஸை மறுகுடியமைப்பு பண்ணலாம். மறுகுடியமைப்பு பண்ணால் அந்த இடத்த நீங்கள் போய் உட்காரலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பீதியை குழப்ப வேண்டும் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மோடஸ் ஆப்பரண்டியில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயரை உருவாக்குவது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மோடஸ் ஆப்பரண்டியில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஐஎஸ்ஐஎஸ் என்னது, எப்படி உலகம் முழுக்க இஸ்லாமியமயமாக்குறது, இஸ்லாமிக் வேர்ல்டு தான் ஐஎஸ்ஐஎஸ். அப்போ அந்த ஐஎஸ்ஐஎஸ் நிறைய மோடஸ் ஆப்பரண்டி, ஒரு 40-45 மோடஸ் ஆப்பரண்டி கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், எப்படி. அதில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயரும். அப்போது நான் இதை என்ன நினைக்க வேண்டியிருக்கு, சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, இது அவர்கள் இல்லை என்று சொல்லவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, உஷ்ண காலத்தில் ஃபாரஸ்ட் ஃபயர் இயற்கையாக தானாக வந்துடும். அது வருது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, வரும். ஆனால் இயற்கையோடு சேர்ந்து அதற்கு தெரியாமல் சதி பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா எப்போ உஷ்ணத்தில் தீ வருமோ அந்த நேரத்தில் நானும் சேர்ந்துட்டா என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இது இயற்கை இல்லை, இயற்கையால் இந்த சூழல். அப்போது நீங்கள் எந்தெந்த நேரத்தில் என்ன டிவாஸ்டேஷன் வருதோ இயற்கை அது கூட நீங்களும் கூட கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதை விட பெரிய அயோக்கியத்தானே என்ன இருக்க முடியும். அதனால் இப்போ கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஏன்னா இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற உத்தரகாண்டில், யூபியில் இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் விழிப்புணர்வு பெற்ற அரசாங்கங்கள். நீங்கள் ஏதோ ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும்போது அப்படி தள்ளுபடி பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. அவ்வளோதான்ப்பா, ஏதோ ஃபாரஸ்ட் ஃபயர் தானேப்பா, இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம்ப்பா, விடுப்பா, அது தானே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள் இல்லை. அதனால இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படி ஒரு அரசாங்கம் இருந்தால் மாட்டிக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஜிஹாத் டிசைன் எப்படியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லை சார், சிடிவியில் இதை பற்றி நாம் பேசியிருக்கோம். வயநாட்டில் ராகுல் கண்டெஸ்ட் பண்ணுறார். 294 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. 294, மெஜாரிட்டிக்கு தேவை 272.
72 72 இடம் தான் கூடவே போட்டியிடுது. இந்த கட்சி எப்படி ஆட்சிக்கு வருங்கிறது சொல்ல முடியாது, வர முடியாது. 40 வருமா 30 வருமாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் அந்த 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸனுடைய கொடியை பிடித்து கொண்டு ஓட்டு கேட்க முடியும். வயநாட்டில் ஓட்டு கேட்க முடியாது. ஓ, நீங்கள் உங்கள் கொடியவே வச்சுக்கொள்ள, காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கொடியை பிடித்துட்டு ராகுல் காந்திக்கு ஓட்டு கேட்க முடியாது. அப்போ ராகுல் காந்தி என்ன கட்சிக்காரர், எதை விட்டு கொடுத்துருக்காரு? அப்போது அவர்கள் உங்களுடைய ஜனநாயகத்தை நெருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம், நீ உன் கொடியை கூட என்கிட்ட கொண்டு வராதான்னு சொல்கிறவங்க அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தானே ராகுல் காந்தி ஓட்டு கேட்குறாரு. இதை விட கேட்கணும் என்ன இருக்க முடியும்? இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்வா. அப்போ ராகுல் காந்தி எப்படி செக்குலர் நினைப்பாங்க? ஏன் அவர் வயநாடுக்கு போனார்? இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? அதனால் மொத்தத்தில் ஜிஹாத்துகள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். இது ஐஎஸ்ஐ மோடஸ் ஆப்பரண்டில் இருக்கிறதுனால இதை வெறும் ஃபாரஸ்ட் ஃபயர் என்று புறந்தள்ளி விட முடியாது. அதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. இனிமே எங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தாலும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது. அப்படி நீங்கள் சொல்லதுக்கு இல்லைங்கிறது இதை காமிச்சிருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இந்தியாவின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் தான் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் என்பவர். இவர் இப்போது அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய கெல்லாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் சார். அப்போது ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களிடம் ஒரு கருத்தை ஒரு தெரிவிச்சிருக்காரு. அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி 10 ஆண்டுகளாக இருந்தது. அவர் அந்த சமயத்தில் 11 மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணார். இப்போ மோடி அரசாங்கம் ஒன்று கூட பண்ணலை. இந்தியாவின் ஜனநாயகம் வலுவிழந்து வருவதாக ரகுராம் ராஜன் அவர்கள் கூறியதற்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ரகுராம் ராஜனுக்கு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியலங்க. மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ரகுராம் ராஜனை நினைச்சிருந்தால் மோடி ரிசர்வ் பேங்க் கவர்னர்லேருந்து தூக்கியிருக்கலாம். ஆனால் தூக்கலை. அவருடைய டேம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் மோடி தூக்கினார். ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் என்று வந்துவிட்டால் ஆட்சியாளர்கள் நினைத்தால் நினைத்த நேரத்தில் யாரையும் அப்பாயிண்டட் நாமினேட்டட் பொசிஷனில் தூக்க முடியும், தூக்கியிருக்கலாம். ஆனால் மோடி ரகுராம் ராஜனை வைத்து கொண்டிருந்தார். இந்த ரகுராம் ராஜனை வைத்து கொண்டிருந்தனுடைய விளைவு என்னாச்சு? ரகுராம் ராஜன் இருக்கிற வரைக்கும் இந்த முத்ரா லோன்ஸ் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. திட்டமிட்டு அதை தடுத்து கொண்டிருந்த ஒரு அயோக்கியர் ரகுராம் ராஜன். ஏன்னா முத்ராவில் லோன் கொடுத்துட்டா திரும்பி வராது, ஏழைகள்கிட்ட கொடுத்தா திரும்பி வராது. ஏன்னா ஏழைகள் நிறைய அவங்க திருடர்கள்ங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த நேருவியன் சிந்தனையோடவே இருந்த, கிராமத்து மக்கள் என்றாலே அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், அந்த நேருவியன் சிந்தனையோடு இருந்த அயோக்கியரில் ஒருத்தர் ரகுராம் ராஜன். ஆனால் அவங்க கொடுத்த கார்பரேட் லோன் என்ன? இன்னைக்கு எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறதெல்லாம் யாரெல்லாம்? நிரவ் மோடியிலேருந்து நம்ம விஜய் மல்லையாலேருந்து எத்தனை பேர் காணாமல் போயிருக்கா? ஒரு 40-45 பேர் காணாமல் போயிருக்காங்களே இந்தியா விட்டு. அவங்க கார்பரேட் லோன்லாம் கொடுத்தது யார்? எடுத்ததெல்லாம் ரகுராம் ராஜன். யார் கொடுத்தா? யார் சொல்லி பேங்க்லேருந்து லோன் கொடுத்தா? ஃபோனில் வந்ததுனால லோன் கொடுத்தேன்னு இவரே சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியலை, அரசியல் பண்ண முடியலை, ஃபோன் லோன்னே நான் கொடுத்துட்ருக்கோம். அதுவே பொருளாதாரத்துக்கு என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்டே பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ரிட்டர்ன் ஆகாத லோன் இவ்வளோ வாங்கி கொண்டு இதே ரகுராம் ராஜன் சொல்லியிருக்கிறார். அப்போ ரகுராம் ராஜனுக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கொடுக்கல என்பதால் மோடி ஜனநாயகவாதி இல்லைன்னு சொன்னால் இவரை விட ஒரு அயோக்கியம் எந்த இடத்துல இருக்க முடியும்? இந்த ஆள் பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் கூட சேர்ந்து நடக்கிறாரு, போகிறாரு. அப்போ இவர் அரசியல்வாதி என்னத்தை சொல்லுவார்? அதுதான் சொல்லுவார். நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்டாக இருந்தால் எக்கனாமிஸ்ட். இப்போது கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் எந்த கட்சியும் சேரலை, அவர் பாஜக கிடையாது. மோடிக்கு நமக்கு எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருக்காரே தவிர அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார்,
பிரதமர் மோடி எப்போ இருந்தாலும் அடுத்த டெவலப்மெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாரே தவிர நான் என்ன சாதிச்சேன்னு என்கிட்ட பேசினதே இல்லை. டெவலப்மெண்ட்டு அதுக்கான தீர்வுகளை தான் பேசியிருக்காருன்னு சொல்கிறார். அதுதான் மோடி எல்லா இடத்துலையும் பேசுகிறார். அப்போ ரகுராம் ராஜன் மாதிரி ஆளுக்கு ஓட்டை எக்கனாமிஸ்ட், அதாவது வெஸ்டர்ன் பார்வையிலேயே இந்தியாவை பார்த்தவர்கள், இவர்கள் சொல்லுவதை மோடி கேட்கவில்லை என்ற வருத்தம் இவர்களுக்கு இருக்கிறது. மோடி கேட்க மாட்டார். இவங்க எக்கனாமிக்ஸ் மோடினாமிக்ஸுக்கு வேற, மன்மோகனாமிக்ஸ் வேற. மன்மோகனாமிக்ஸ் என்பது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் தியரி, மோடினாமிக்ஸ் என்பது முழுக்க முழுக்க இண்டிஜினஸ் எக்கனாமிக்ஸ். அப்போ ரகுராம் ராஜன் சொல்லுவதை மோடி ஏன் கேட்கணும்? இவர் சொல்றது கேட்காததுனால மோடி ஜனநாயகவாதி இல்லையா? இப்போ கூட நம்ம ஸ்டாலின் கூட உளறியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏ நீங்கள் சிஏ எடுக்க தயாரா? எதுக்கு தயார்? அதுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இவங்க நேரேட்டிவை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் இல்லை சார். ரகுராம் ராஜனோ ப சிதம்பரமோ சோனியா ராகுலோ சொல்லுவதை கேட்பதற்கு மோடி அரசாங்கம் வரவில்லை. அதுக்காக மக்கள் ஓட்டு போடலை. நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன், நான் முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கிறேன், ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்திருக்கிறேன், எனக்கு மரியாதை இல்லை. நீ மரியாதை இல்லாத செயலைத்தான் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்போ தான் கேள்வி வரும். நீங்கள் மோடி ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சொல்றார் மன்மோகன் ஆட்சி என்ன பண்ணித்து. சார், இந்த நாட்டில் நெருக்கடி நிலையை கொண்டு வந்ததே ஜவஹர்லால் நேரு தானே, இந்திரா காந்தி தாமையார் தானப்பா. இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை அறிவித்து ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்தது இந்திரா காந்தி. முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை கலைத்தது ஜவஹர்லால் நேரு. அதுவும் எந்த அரசாங்கம்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம். அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரகுராம் ராஜன் ரிட்டையர் ஆன உடனே ஃபாரின்ல போய் செட்டில் ஆனார். இவருக்கு இந்தியா மீது அக்கறை இருந்திருந்தால், இந்திய ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருந்தால் என்னத்துக்கு திருப்பி அங்கே போறாரு? இங்கே எல்லாம் இருந்தார். அங்கேருந்து விருந்தினராக வந்தார், வேலை முடிஞ்சவொடனே அங்கேதான் போறாரு. இந்தியாவிலே இல்லாத ஒரு ஆள் இந்தியன் டெமோக்ரஸியை பற்றி எனக்கு எதுக்கு பேசணும்? நீ இந்தியாவிலே இருந்தியா? இல்லைல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. நீ வெளியிலேருந்து இங்கே கவர்னராக, ரிசர்வ் பேங்க் கவர்னராக உன்னை காங்கிரஸ் அரசாங்கம் கூப்பிடுது. மோடி அரசாங்கம் நீ ரிசர்வ் பேங்க் கவர்னர்லேருந்து எடுத்த உடனே இல்லை எனக்கு இந்தியா மேலே ஒரு பிடிமானம் வந்து விட்டது, நான் இந்தியாவில் தான் இருப்பேன், இந்தியாவுக்கு தான் பாடுபடுவேன்னு சொல்லியிருந்தா உன்னை ஏற்றுக்கலாம். நீ உடனே ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லைன்னு ஓடி போயிட்டேன் திருப்பி வெளிநாட்டுக்கு. யார் பேசுறது இந்தியா ஜனநாயகத்தை பற்றி? இந்தியாவிலிருந்து இந்தியாவுக்காக பாடுபடக்கூடிய எங்கள் களத்திலிருந்து வேலை பார்க்குற ஆளுக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய யோக்கியதை இருக்கிறது. ரகுராம் ராஜனுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? ரகுராம் ராஜனுக்கு இருக்கிற ஒரே யோக்கியதை, சிதம்பரம் சொன்னால் தோப்புக்கரணம் போடுற யோக்கியதை மட்டும்தான். அடிமைகள் மோடி விரும்புவதில்லை. அடிமைகளை மோடி விரும்புவதில்லை. அடிமைகள் வார்த்தைகளை மோடி கேட்க விரும்புவதில்லை. சிந்தனை சுதந்திரம் இருக்கிற தேசப்பற்றவர்களும் மோடி கேட்கிறார். உனக்கு தேசபக்தியும் இல்லை, சிந்தனையும் சுதந்திரமும் இல்லை, உன் வார்த்தையை எது கேட்கணும் மோடி? ஆகையினால ரகுராம் ராஜனுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு கொடுத்த ஒரு போலி மரியாதை போன்று கொடுத்ததே போலி மரியாதை. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொடுக்கணும்னு வச்சா கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு காழ்ப்புணர்வுனால இதை பேசிட்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய பொருளாதார தத்துவங்கள் எல்லாம் நாட்டை சீர்கெடுத்து விட்டது. அதான் உண்மை. இன்னைக்கு மோடி ஆட்சி வந்த பிறகு எத்தனை திட்டங்கள். இதை யூபிஐ பேமெண்ட்டை சிதம்பரம் கேள்வி பண்ணி தானே பேசியிருக்கிறார் பார்லிமெண்ட்ல. ரகுராம் ராஜன் கவர்னராக இருந்தால் இது நடந்திருக்குமா? இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஏதாவது வந்திருக்குமா? எதுவுமே வந்திருக்காது. அதனால ரகுராம் ராஜன் இஸ் எ ஃபெயில்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஏன்னா அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பழைய சுப்பராவ் இருந்தார். சுப்பராவ் ஒரு தடவை என்ன சொன்னார்னா, ஸ்ரீடிவியில் இதை நான் பேசியிருக்கேன். சுப்பராவ் என்ன சொன்னார்னா, ரிசர்வ் பேங்க்கு இந்தியன் எக்கனாமி நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு அழுத்தம் வந்ததுன்னு சுப்பராவ் சொல்லியிருக்கார். ஆனால் அதை நாங்கள் செய்யறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டோம், பண்ண முடியாமல் இருந்ததுன்னா. ஆனால் இதெல்லாம் செய்த ரகுராம் ராஜன். அதனால் வெரி பேட் ட்ராக் ரெக்கார்டு. அதனால தான் ரகுராம் ராஜன் அவர் காலம் முடிந்து அவரை மோடி அரசாங்கம் ரிலீவ் பண்ணிடுவார்னு தெரிந்த உடனே ரகுராம் ராஜனுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி களமிறங்கியது. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏழை பாழை கூட இருக்குமோ அதெல்லாம் இன்னைக்கு கார்பரேட்ஸ் கூட. அதனால
ரகுராம் ராஜன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு மோடி மீது வந்துவிட்டார் என்று சொன்னால் மோடி நல்லவர் என்று அர்த்தம், மோடி வல்லவர் என்று அர்த்தம், மோடி நல்லது செய்கிறான்னு அர்த்தம். அதனால் ரகுராம் ராஜன் நீங்கள் வாய்ப்பத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற தெரியும், எங்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற தெரியும். மோடி அரசாங்கத்தில் ஜனநாயகம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. சோனியா ஆட்சியில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்க, நீங்கள் இந்த ராகுல் காந்தி கூட ஒரு ஜூடா யாத்திரை போனீங்கல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்கான்னு கேளுங்க. இன்னைக்கு இருந்ததுன்னா 2 தோல்விக்கு அப்புறம் நீங்கள் கட்சியில் தலைமையை மாற்றிருக்கணும், சோனியாவை மாற்றிருக்கணும், ராகுலை மாற்றிருக்கணும். இப்போ 3வது தோல்வி வரைக்கிறது வரப்போகுது. இதுக்கப்புறமாவது நீங்கள் மாற்றுவீங்கன்னா கேளுங்க. சோனியா காந்தியை பார்த்து ராகுல் காந்தியை காத்து காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இல்லை, நீங்கள் தலைமையை மாற்றுங்கள் என்று ரகுராம் ராஜ் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவர் ஜனநாயகத்தை பற்றி பேசிட்டோம். அது வரைக்கும் பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் அரசியல் தலைவரான மௌலானா ஃபசல் உர் ரஹ்மான் என்பவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் இந்தியாவானது வல்லரசாய் கொண்டே போகிறது, ஆனால் பாகிஸ்தான் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு நம்ம அதிகப்படியான செலவுகளை செஞ்சுட்டு வரோம். சீக்கிரம் பாகிஸ்தான் அழியக்கூடிய நிலையிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு தெரியலன்ற மாதிரி ஒரு புலம்பலை அவர் தெரிவிச்சிருக்காரு. சார், இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சார், அவர் நியாயமான விஷயத்தை பேசியிருக்கிறார். அதுக்கு ஒரே தீர்வு பாகிஸ்தான் இந்திய வெறுப்பை கைவிட வேண்டும் என்பது. அதுதான் அவர் சொல்கிறார். இப்படித்தான் பார்க்கணும். என்னுடைய ஒரு ஆஃப்ட் ரிப்பீட்டட் கமெண்ட் ஷீடிவிலே இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்திய வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாடு அந்த நாட்டினுடைய கோர், அந்த நாட்டினுடைய உயிர் ஆன்மா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இஸ்லாத்தில் இல்லை. அது இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக்கொள்ளலாம், எங்களுடைய ஆன்மா இஸ்லாம் என்று சொல்லலாம். ஆனால் அது இஸ்லாத்தில் அதனுடைய ஆன்மா இல்லை. பாகிஸ்தானுடைய ஆன்மா என்பது இந்திய வெறுப்பில் தான் இருக்கிறது. இந்திய வெறுப்பு இல்லைன்னா பாகிஸ்தான் பிரிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் இந்தியா இருக்க முடியுமானா இந்தியா இருக்க முடியும். இப்பவும் இருக்குது. இந்த நாட்டில் எத்தனையோ பேர் பாகிஸ்தானை நீங்கள் வெறுக்காதீர்கள்னு சொல்கிறாங்க. ஆமாம், நாம் கேட்குறோம். நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் மன்மோகன் சிங் மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை போன்றே பாகிஸ்தான் கூட பயங்கரவாதத்துக்கு பலியான நாடுன்னு பேசுகிறாங்க. அதையும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் இந்தியாவால் வாழ்நாள் முழுக்க இருக்க முடியும். இந்திய வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் பாகிஸ்தானால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆகையினால என்னாச்சு, என்ன பார்த்து வயிறறிஞ்சி அவன் சாம்பலா போயிட்டான். இந்தியா வளர்ந்தால் அந்த வளர்ச்சியை எப்படி கெடுக்கிறதுன்னு சிந்திப்பானே தவிர தான் எப்படி வளருவது என்று நினைப்பதில்லை. வாழ்நாள் முழுக்க காஷ்மீரை பிடிக்கணும்னு நினைச்சானே தவிர பாகிஸ்தானை வளர்க்கறது எப்படின்னு நினைக்கல. வாழ்நாள் முழுக்க இந்திய முஸ்லிம்களை எப்படி தூண்டிவிட வேண்டும், இந்தியாவை எப்படி அபகரிக்க வேண்டும் நினைச்சானே தவிர பாகிஸ்தான் முஸ்லிம்களை எப்படி துண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அது பிரச்சனை. அதாவது நான் வாழறேன், நீ வாழலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தம் அவனை மாதிரி நாம் வாழணும்னு வரணும். அவன் வாழ்கிறான், அவனை கெடுக்கணும்னு நீ வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாய் என்ற அர்த்தம். அதுதான் பாகிஸ்தான் பண்ணியிருக்கு. 47லேருந்து அதுதான் பண்ணது. அவ்வளவு பாடப்புத்தகங்கள் எல்லாம் பொய், அவ்வளவு இந்திய வெறுப்பு. பாடப்புத்தகங்கள் எல்லாம் பொய், அவ்வளவு இந்திய கலாச்சார இழிவு. இப்படி தயார் பண்ணி ஜனநாயகம் இல்லாமல் இராணுவத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்து இதில் என்ன ஆச்சு? பாகிஸ்தான் உலகத்தின் ரவுடி நாடாக மாற்றப்பட்டது. ஏன் ரவுடி நாடாக மாற்றப்பட்டது? சீனாவுக்கு இந்தியாவை எதிர்க்கணும்னா பாகிஸ்தான் வேணும். ஆகையினால சீனா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்தது. அமெரிக்காவுக்கு இந்தியாவை எதிர்க்க வேண்டும்னா பாகிஸ்தான் வேணும். பாகிஸ்தான் என்ன நினச்சிட்டு, பாரு நான் இந்தியாவை எதிர்க்கிறேன், ஆகையினால சீனா எனக்கு காசு கொடுக்க வேண்டியது உன் கடமை. நான் இந்தியாவை எதிர்க்கிறேன், ஆகையினால அமெரிக்கா காசு கொடுக்க வேண்டியது உன் கடமை. நான் இந்தியாவை எதிர்க்கிறேன், ஆகையினால இஸ்லாமிய நாடுகள்லாம் காசு கொடுக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு அது தன்னைத்தானே ஒரு இந்திய வெறுப்பாளராக காமித்து கொண்டு
இந்தியாவை பார்த்து எந்தெந்த நாடு போட்டி போட விரும்புமோ, பயப்படுமோ அந்தந்த நாடுகள்கிட்ட நீ எனக்கு காசு கொடு, நீ எனக்கு காசு கொடு, நீ எனக்கு காசு கொடு, நான் இந்தியாவை வாழ விடாமல் பண்ணிடுறேன், நான் இந்தியாவை வாழ விடாமல் பண்ணிடுறேன். இவ்வளத்தை மீறி இந்தியாவை வளர்ந்த உடனே அவங்க பார்த்தாங்க, இவன்கிட்ட எதுக்குடா காசாள்றது, நேரடியாக நம்ம இந்தியாவோட பிஸ்னஸ் பண்ணிடுவோம் மாடா வந்துட்டாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள், சைனா, அமெரிக்கா, இந்தியா கூட அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டா பாகிஸ்தான் தள்ளி வச்சுட்டான். இப்போ பாகிஸ்தான் என்பது, பாகிஸ்தானுக்கான பணத்தை சீனா குறைத்து விட்டது, அமெரிக்கா குறைத்து விட்டது, இஸ்லாமிய நாடுகள் குறைத்து விட்டன. சொந்த சம்பாத்தியம் இல்லை, சொந்த வளர்ச்சி இல்லை. இந்தியாவை காமிச்சு 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 இனிமேல் இந்தியா இனிமேலாம் இந்தியாவை பற்றி பேசாதப்பா, அது உலகத்தில் 5வது பொருளாதார நாடு ஆயிடுத்து, 3வது பொருளாதார நாடு ஆயிரும், அது எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு உரைக்க ஆரம்பித்திருக்கு. யாரோ 1-2 பேருக்கு நல்லபடியாக உரைக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானில் உள்ள பல அரசியல் தலைவர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி கிடைச்சிட்டார், எங்களுக்கு அப்படி கிடைக்கவில்லையே, அப்படி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானுடைய பயணமே தவறான திசையில் போனதன் காரணமாக இதையெல்லாம் நம்ம பத்திரிகை பாகிஸ்தானுக்கு எடுத்து சொல்லவே இல்லை. இந்திய ஊடகங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லலை. பாகிஸ்தான் ஊடகம், ஏன்னா இவனுக்கும் இந்தியா உருப்படக்கூடாதுங்கிற எண்ணம் தான். இன்னைக்கு பாகிஸ்தான், அதாவது வேடிக்கையாக சொல்றேன்னா, நாம் நிலவை தொட்டு விட்டோம், நிலவுக்கு ஆள் அனுப்பிவிட்டோம், இன்னும் அவன் கொடியில் நிலவை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் வித்தியாசம். அப்போ அவன் பிச்சைக்காரனை தான் இருக்கும். சார், பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிச்சைக்காரர்களுக்கு கேட்குற உரிமை கிடையாது, அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுற உரிமை கிடையாது. நீ வாழ்நாள் முழுக்க சீனாலையும் அமெரிக்காலையும் அரபு நாடுகள்லையும் பிச்சை எடுத்து வாழ்ந்தவன் திடீர்னு ஐயோ எனக்கு பொருளாதாரம்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டால் உனக்கு ரைட்ஸுக்கு டிமாண்டிங் ரைட்டு கிடையாது. அதனால நீ கவுந்து போச்சு. நீ சொன்ன எதையும் செய்யலை, நம்பி 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 அவங்க உனக்கு பாஸ் கொடுத்து இந்தியா மாட்டு உன்னை தாண்டி வளர்ந்து விட்டு. காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுத்தது. இப்படி தன்னைத்தானே அழித்து கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான். இன்னைக்கு பாகிஸ்தான் இதை விட்டு கொண்டிருக்கிறது. நாம் வளர்ந்துருக்கிறோம். ஒரு வெறுப்பு, இன்றைக்கு இந்த ஜிகாத்திய வெறுப்பு உலகம் முழுக்க இருக்கிறது. இந்த வெறுப்பு இருக்கிற வரைக்கும் அந்த எந்த ஜிகாத்திய நாடும் கூட முன்னேற முடியாது. இது பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை. அதனால் இது உலகத்துக்கு ஒரு பாடம். பாகிஸ்தான் அதாவது மோடி அரசாங்கம் இதை நல்லபடியாக செய்யுது, இதுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கம் பாகிஸ்தான் சீனாட்டிலேருந்து பணம் வாங்குறதுனால, அரபு நாட்டிலேருந்து பணம் வாங்குறதுனால, இஸ்லாமிய நாட்டிலேருந்து பணம் வாங்குறதுனால பாகிஸ்தானுக்கு பயந்துட்டு இருந்தது. மோடி அரசாங்கம் இதையெல்லாம் புரிந்து கொண்டதுனால அந்தந்த நாட்டில் நீ பணம் கொடுக்காத, இதனுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் பண்ணி எதுக்குப்பா அவன்கிட்ட போய் கொடுக்குற, அதுக்கு பதிலாக என்கிட்ட வர்த்தகம் பண்ண, உன்னை விட அதுக்கு காசு கொடுக்குமே, அவனுக்கு நீங்கள் நானும் ஒன்றா தானே இருப்போம், நீ ஏன் எங்களோட சண்டை போடுற அப்படி கொண்டு ஒரு ஃபாரின் அஃபேர்ஸில் கொண்டு பாகிஸ்தான் என்பது உலகத்தின் ரவுடி நாடு என்பதை ஐக்கிய நாடு சபைகளில் நிரூபித்து இன்னைக்கு வெற்றி பெற்று. 2 விஷயத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. ஒன்று தன்னைத்தானே வளர்ந்து கொண்டதில்லை, இன்னொன்று பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணவும் இல்லை, தன்னைத்தானே வளர்ந்து கொள்ளவும் இல்லை, பயந்து இருந்தது. இன்னைக்கு ஆகையினால இந்தியாவுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக தெரிகிறது, பாகிஸ்தானுடைய வீழ்ச்சியும் உலகத்துக்கு தெரிகிறது. அதை இப்போ பாகிஸ்தான்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் மட்டுமில்லை, இவருடைய இந்த நாடாளுமன்றத்துடைய பேச்சு உலகத்தின் கண்களை திறந்திருக்கும். உலகம் இந்தியாவை பார்த்து இனிமேல் முதலீடு பண்ணும், பாகிஸ்தானுக்கு பிச்சை கொடுக்காது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி சார். இன்றைய செய்திகள் குறித்த சிறப்பான சிந்தனைகளுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.